நீ தேடி கொள்ளப்பட்டவன், தேடி கொள்ளப்பட்டவள் என்று பெயர் பெறுவாய். அது மாத்திரமல்ல, கைவிடப்படாத ஒரு மகன், மகள் என்று நீ பெயர் பெறுவாய். மற்றவங்களை பார்த்து சொல்லுவார், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ கைவிடப்படாதவன், ஆண்டவர் உன்னை கைவிடவில்லை என்று மற்றவர்கள் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு ஆசீர்வாதம். உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லுவாங்கல்ல, நீங்கள் ஜெயம் பெற்றுட்டா ஆண்டவரும் கூட இருக்கிறார் தம்பி, ஆண்டவர் எல்லாத்தையும் நன்மையாக நடத்துகிறார்ல, உனக்கு ஜெயம் கொடுத்துருக்கிறார்ல, அப்படி சொல்லும் போது எவ்வளோ சந்தோஷம். மகளே, ஆண்டவர் கூட இருக்கிறாரு, அதனால தான் ஆண்டவர் உன்னை கைவிடலை பார்த்தியா, நீ கேட்டதை செஞ்சிட்டார் பார்த்தியா, அப்படி சொல்லும் போது உள்ளத்தில் சந்தோஷம் இல்லை. அதுதான் அப்போ நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல மற்றவங்களை பார்த்து நீ தெரிந்து கொள்ளப்பட்ட மகள், தெரிந்து கொள்ளப்பட்ட மகன், ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால தான் உனக்கு இந்த ஆசீர்வாதம்லாம் கிடைக்கிது, உன்னை உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், ஜெயம் கொடுக்கிறார், நீ செய்வதெல்லாம் வாய்க்கிறது அப்படின்னு மற்றவங்க சொல்லணும். அப்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்களை பார்த்து தான் பேசுகிறார். நீங்கள் என்னடானா மனசு அளித்து போய், நான் எங்கே, ஆண்டவர் என்னெல்லாம் நீங்கள் நேசிக்கிறார், என்னை கைவிட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் எப்படி உங்களை கைவிடுவார்? ஏன்னா அவர் தேடி கண்டுபிடிச்சு உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார்ல, உங்களை தேடி கண்டுபிடிச்சிருக்கிறார். உங்கள் ஊரில் எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க எல்லாம் யோசித்து பாருங்க. உங்களுடைய கிராமத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்களுடைய மாவட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அப்படியே தேடி கண்டுபிடிச்சு, இந்த மகன் எனக்கு வேணும், இந்த மகள் எனக்கு வேணும், நான் கூட இருந்து நடத்தணும், என் பிள்ளையா இருக்கணும்னு கண்டுபிடிச்சிருக்கிறார்ல, எவ்வளோ பெரிய பாக்கியம். நான் யோசித்து பார்ப்பேன், எங்கள் மாவட்டத்தில் இத்தனை மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, எங்கள் கிராமத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, என்னை போய் அவர் தேடி கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை நினைச்சாலே ஒரு ஆச்சரியம் தானே. உங்களுக்கு கூட ஆண்டவர் அப்படி தான் கண்டுபிடித்திருக்கிறார். நான் உன்னை கண்டுபிடித்திருக்கிற மகளே, நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிற மகன், எப்படி உன்னை கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நீங்கள் உரிமையாக சொல்லுங்கள், நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். விசுவாசத்தை அறிக்கையிடணும். சாத்தானுக்கு என்னன்னா, நீ ஆண்டவர் கைவிட்டு விட்டார், ஆண்டவர் மறந்து விட்டார், உன்னையெல்லாம் ஆண்டவர் நினைப்பாரா, இந்த சிந்தனையை கொண்டு வருவான், இந்த விதையை உள்ளத்தில் போடுவான், சோர்வை கொண்டு வருவான். இன்றைக்கி அப்படி தானே இருக்கிறீங்க, ஆண்டவர் என்னை மறந்துட்டாரோ, என் ஜெபத்துக்கே பதில் வரல, என் காரியமும் ஒன்று நடக்க மாட்டேங்குது, நீ ஆண்டவர் சொல்ல, நான் எப்படி உன்னை மறப்பேன், நான் உன்னை கண்டுபிடிச்சிருக்கிறேன்ல,